இப்போ ஆணவ மலத்தோடு மட்டும் கூடி இருந்த உயிருக்கு இறைவன் என்ன செய்யறாருன்னு பார்த்தோம், கண்ம மலத்தையும் மாயா மலத்தையும் கூட்டு வைக்கிறார். இந்த கண்ம மலத்தையும் மாயா மலத்தையும் கூட்டு வச்ச உடனே என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஆணவ மலத்தின் பிடி ஓரளவுக்கு தளருது. ஓரளவுக்கு தளர்ந்த உடனே என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உயிர் ஓரளவிற்கு அறியும் தன்மையை பெறுகிறது, ஓரளவிற்கு செயல்படும் தன்மையை பெறுகிறது, ஓரளவிற்கு விருப்பப்படும் தன்மையையும் பெறுகிறது. ஆணவ மலத்தின் பிடி முழுமையாக இருந்த போது இது மூணுமே முழுமையாக மறைக்கப்பட்டிருந்தது. இப்ப ஆணவ மலத்தின் பிடி லேசாக தளர்ந்து கொடுத்த உடனே இந்த மூன்று விஷயங்களுமே லேசாக விளக்கம் பெறுகின்றன, ஓரளவிற்கு விளக்கம் பெறுகின்றன. இது ஓரளவுக்கு விளக்கம் பெறுறதுனால இதை என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, மயக்க அறிவுன்னு தான் சொல்றாங்க. இன்னும் சரியான அறிவு நம்மளுக்கு பெறல, மயக்க அறிவு தான் பெறுது. ஏன் அப்படின்னா, நல்லா கவனிச்சு பாருங்க, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நாம சரியான முறையில அதை புரிஞ்சுக்கிறோமா? சரியான முறையில புரிஞ்சுக்கிறது இல்லை. இது எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மிக அடர்ந்த காட்டில் சிக்கிய நமக்கு இந்த மாயை மற்றும் கண்ம மலத்தின் கூட்டு ஒரு சிறிய அகல் விளக்கு போன்றது, ஒரு டார்ச் லைட் மாதிரி. ஒரு டார்ச் லைட் எல்லாத்தையுமே உள்ளபடி காமிச்சிருமா? கட்டாயமான முறையில காமிக்காது. ஒரு டார்ச் லைட்டுக்குன்னு சில லிமிடேஷன்ஸ் எப்படி உண்டோ, ஒரு அகல் விளக்குக்குன்னு எப்படி சில குறைபாடுகள் லிமிடேஷன்ஸ் உண்டோ, அது போல இந்த மாயா கண்ம மலங்களுக்குன்னு ஒரு லிமிடேஷன் உண்டு. அதனுடைய அளவுக்குள்ள எவ்வளவு தூரம் நம்ம புரிஞ்சுக்க முடியுமோ அவ்வளவுதான் புரிஞ்சுக்க முடியுமே தவிர எதையுமே நாம சரியாக புரிந்து கொள்ளவே முடியாது. இறை உணர்வு மட்டுமே சூரிய ஒளி போன்றது. இதை இப்ப எழுத வேண்டாம், நான் நோட்ஸ் கொடுக்கும் போதே உங்களுக்கு சொல்றேன். மாயா கண்ம மலங்களின் கூட்டுங்கிறது நம்மளுக்கு அகல் விளக்கு மாதிரி, இறை அருள் அல்லது இறை உணர்வுங்கிறது நம்மளுக்கு எது போல? சூரிய ஒளியை போல. அதற்கு எந்த தடை மறைப்பு எதுவுமே கிடையாது. எல்லா பொருள்களையும் நாம உள்ளபடி பார்க்க முடியுது இல்லையா? அப்படியும் பார்க்க முடியலன்னா கண்ணில் சில குறைபாடு அப்படிங்கிறது அதுக்குள்ள நீங்க போக வேண்டாம். பொதுவாக டார்ச் லைட்டுக்கும் ஒரு சூரியனுக்கும் கம்பேர் பண்ணி பாருங்க. அதை போன்றதுதான் இந்த மாயா கண்ம மலங்களின் மூலமாக அதன் வழியாக நாம் பெறக்கூடிய அறிவு, இறை உணர்வின் மூலமாக பெறக்கூடிய அறிவு சூரிய ஒளி போன்றது. இது அகல் விளக்கை போன்றது. அவ்வளவுதான். அது இதுல உள்ள ஒரு குறைபாடு. சரி, இப்ப நான் நோட்ஸ் கொடுக்குறேன், ஒன்னொன்னா விளக்கிக்கிட்டே வர்றேன். இப்ப நான் சொன்ன விஷயங்கள் கொஞ்சம் புரியாத மாதிரி இருந்தாலும் நோட்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். இந்த கிளாஸ் கொஞ்சம் போரா தான் இருக்கும், அப்படியே நோட்ஸ் எழுதிக்கோங்க, ஒன்னொன்னா எழுதிக்கோங்க. ஆணவம் அல்லது ஆணவ மலம் அப்படின்னு தலைப்பு போட்டுக்கோங்க. இந்த வகுப்புல சொல்லக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் கவனமா உள்வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு வகுப்புமே ரொம்ப தேர்ந்தெடுத்து தான் நான் விஷயங்களை சொல்றேன். நம்ம சொன்ன விஷயங்களை விட சொல்லாமல் விடப்பட்ட விஷயங்கள் தான் ரொம்ப அதிகமா இருக்கும். இறைன்னு எடுத்தீங்கன்னாலும் அப்படிதான், உயிர்னு எடுத்தீங்கன்னாலும் அப்படிதான், இப்ப ஆணவம்னு எடுத்தீங்கன்னாலும் அப்படிதான். சொன்ன விஷயங்களை விட சொல்லாமல் விடப்பட்ட விஷயங்கள் அதிகமா இருக்கும். ஆனா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப தேர்ந்தெடுத்து சொல்றேன். இந்த விஷயங்களை மட்டும் நீங்க உள் வாங்கிட்டீங்க அப்படின்னா எந்த புத்தகத்தை எடுத்து படித்தாலும் ரொம்ப எளிதாக நீங்க அந்த புத்தகத்துக்குள்ள பயணம் பண்ண முடியும். இந்த விஷயங்கள்ல தடை ஏற்பட்டது அப்படின்னா அந்த புத்தகங்கள் போகும்போது உங்களுக்கு கொஞ்சம் தடை ஏற்படும். அதனால ரொம்ப தேர்ந்தெடுத்து எளிமையான விஷயங்களை தான் சொல்றேன். கொஞ்சம் கவனமாக அதை வாங்கிக்கோங்க. 1, ஆணவம் என்பது உள்பொருள். இதுல என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆணவம் என்று ஒன்று இருக்கிறது, ஒரு பொருள் இருக்கிறது அப்படின்னு சொல்றோம். இப்போ நாம உயிரை பத்தி பேசணும் இல்லையா? உயிர் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்கு, நிரூபிக்கிறதுக்கு நாம ஒரு உதாரணம் பார்த்தோம், எளிமையான உதாரணம் பார்த்தோம். என்ன உதாரணம் பார்த்தோம்? இந்த உடம்ப நம்ம இந்த உடல்னு தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் உடலை கடந்து ஒண்ணாக நாம் உள்ளே இருக்கிறோம் அப்படின்றத ஒரு உதாரணம் மூலம் பார்த்தோம் இல்லையா? இது யாருடைய பேனான்னு கேட்டா என்னுடையதுன்னு சொல்றோம், யாருடைய புத்தகம்னு கேட்டா என்னுடையதுன்னு சொல்றோம். அப்படியே கொண்டு போய் கடைசியில இது யாரோட உடம்புன்னு கேட்டா என் உடம்பு. சண்டை போடும்போது என் உடம்ப நீ எதுக்கு தொட்ட அப்படிதானே நம்ம கேட்கிறோம். அப்ப என்னுடையதுன்னு இந்த உடம்ப உள்ள இருந்துட்டு உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு பொருள் எது? அதுதான் உயிர். அதுதான் உயிர் அப்படின்னு சொன்னோம்.
அப்போ உயிர் என்று ஒன்று இருக்குது அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு ஒரு உதாரணம் நம்ம சொல்லணும். அதே போல கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு நாம ஒரு உதாரணம் பார்த்தோம். நினைவு இருக்கா? இறைவனை பற்றி பார்க்கும்போது ஒரு உதாரணம் சொன்னோம். உலகம் அப்படிங்கிறத பார்க்கும்போது இயங்கிக்கிட்டு இருக்கு ஒரு பொருள். உலகம் குடம் என்கிற ஒரு பொருளை பார்த்த உடனே அதை செய்த ஒரு நபர் இருக்கிறார் அப்படிங்கிறது பெறப்பட்டு விடுறது ஆட்டோமேட்டிக். அதே போல உலகம் என்கிற ஒன்று இருப்பதை பார்த்த உடனே அதை செய்த நபர் என்று ஒருவர் இருக்கிறார் அல்லது செய்தது ஏதோ ஒன்று இருக்கிறது அப்படிங்கிறது பெறப்பட்டிருக்கு. இதை இன்னும் நுணுக்கமா உள்ள போறேன். ஏன்னா கொஞ்சம் பழைய விஷயங்கள் சிலவற்றை நினைவுபடுத்தின மாதிரி இருக்கட்டும். குடம் என்பது காரண பொருளா காரிய பொருளா? குடம் வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு பொருளை ஒரு காரியம் செய்து இந்த பொருளை உண்டாக்கணும். இந்த வார்த்தையை நினைவு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த காரணமா காரியமான்றதுல குழப்பம் வராது. ஏதோ ஒரு பொருளை சில விஷயங்களை சேர்த்து சில காரியங்களை செய்து குடம் என்கிற ஒன்றை நாம உண்டாக்குறோம். அதனால் குடம் என்பது காரிய பொருள். இப்ப குடம் என்பது ஒரு காரிய பொருள் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா ரெண்டு விஷயம் அங்க உண்மையிலேயே நாம பெறப்படணும். முதல்ல நம்ம என்ன சொன்னோம்? குடத்தை பார்த்த உடனே அதை செய்தவர் ஒருவர் இருக்கிறார்ன்றதோட நிப்பாட்டிட்டு போயிட்டோம். ஆழமாக போகும்போது எதை வச்சு அவர் செஞ்சாரு? அங்க ஒரு கேள்வி வருதா? ஒருத்தர் இருந்தாருப்பா, செஞ்சாரு, சரி, எதை வச்சு செஞ்சாரு? ஒரு காரண பொருள். குடத்திற்கான காரண பொருள் எது? மண். மண் என்கிற ஒரு காரண பொருளை, மூலப்பொருளை வைத்து சில காரியங்களை செய்து குடமாகிய காரிய பொருளை உண்டாக்கினார். மண் என்பது காரண பொருள். அப்போ ஒரு காரிய பொருளை பார்த்த உடனே ரெண்டு விஷயம் நம்ம இங்க பெறப்படணும். அதுல காரணத்திலேயே 2-3 காரணம்லாம் வரும். இப்ப நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். அப்போ ஒரு காரிய பொருளை பார்த்த உடனே ரெண்டு விஷயம் பெறப்படுது. காரண பொருள் ஒண்ணு இருந்தது, அதை காரியமாக மாற்றிய ஒருவர் இருக்கிறார். அப்படி வரணும். புரியுதுங்களா? காரண பொருளாக அது இருந்தது, அதை காரிய பொருளாக மாற்றிய ஒருவர் இருக்கிறார். அதே போல இந்த உலகமாகி இந்த காரண பொருளை பார்த்த போது இது காரிய நிலையில் இருந்தது. காரிய நிலையில் இருந்த இதை ஏதோ ஒன்று செய்து யாரோ ஒருவர் அல்லது ஏதோ ஒரு அறிவு பொருள் காரிய பொருளாக மாற்றி கொண்டு வந்தது. இது வரைக்கும் புரியுதுங்களா? புரியுதுங்களா? சோ ஒரு காரிய பொருளை பார்த்த உடனே, குடத்தை பார்த்த உடனே குயவனை மட்டும் நாம நினைச்சு முதல்ல பேசணும். இப்ப எங்க வரைக்கும் போறோம்? மூலப்பொருள் வரைக்கும் நாம் போறோம். ஆக இறைவன் இருக்கிறார் என்பதை இந்த ஒரு உதாரணம் மூலமாக, உலகம் என்று ஒன்று இருக்கிறது அப்படின்னா இது காரிய பொருள். இது காரிய பொருள். இதை காரண பொருளிலிருந்து உண்டாக்கிய ஒருவர் இருக்கிறார், அவர் தான் கடவுள், அல்லது அந்த அறிவு பொருள் தான் கடவுள் அப்படின்னு நாம சொல்லிட்டோம். இங்கேயும் நாம என்ன சொல்றோம்? ஆணவம் என்று ஒன்று இருக்கிறதுன்னு சொல்றோம். ஆனா இதற்கான நிரூபணம் எதையும் நாம இப்ப கொடுக்க போறோம். ஏன்னா இப்ப நம்ம அதை பேசணும்னா பிரமாணம் அப்படிங்கிற ஒன்றை பத்தி நம்ம பேசணும். பிரமாணத்தை பத்தி பேசணும்னா வகுப்பு கொஞ்சம் கனமாயிரும். அதனால அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஆனா நிரூபிக்கிறாங்க. சும்மாலாம் நம்ம பெரியவங்க எதையுமே சொல்லிட்டு போகல. ஆணவம் என்று ஒரு பொருள் இருக்கிறது அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு அவங்க நிரூபணங்கள் அழகா கொடுக்குறாங்க. அதனால அந்த நிரூபணங்கள் பின்னாடி வரும். என்னடா நிரூபணம் சொல்லாம போறேன்னு நீங்க யோசிக்க வேண்டாம். நிரூபணம் இருக்கு, நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்ப முதல் விஷயம், ஆணவம் என்பது உள்பொருள், அது ஒண்ணு இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ரெண்டாவது, இதுவே மூலமலம். இதுவே மூலமலம். உயிரோடு ஃபுல் ஸ்டாப் வச்சு அதே பாயிண்ட் தான் ரெண்டாவது பாயிண்ட்லயே தொடர்ச்சி. உயிரோடு அனாதி காலம் தொட்டு இயல்பாக, உயிரோடு அனாதி காலம் தொட்டு இயல்பாக ஒரு கோடு போட்டு ஒரு ஹைஃபன் போட்டு சகஜமாக எழுதிக்கணும். சகஜமாக இருப்பது இதுவே. அதனால் இது சகஜ மலம் என்றும் அழைக்கப்படுகிறது. மற்ற இரண்டு மலங்களாகிய
மற்ற இரண்டு மலங்களாகிய கண்ம மலமும் மாயா மலமும் இந்த ஆணவ மலத்தை நீக்க வேண்டிய மற்ற இரண்டு மலங்களாகிய கண்ம மலமும் மாயா மலமும் இந்த ஆணவ மலத்தை நீக்க வேண்டிய இறைவனால் கூட்டுவிக்கப்படுகின்றன. அவை ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கோ. அவை உயிரோடு இயல்பாகவே அவை உயிரோடு இயல்பாகவே ஒரு ஹைஃபன் போட்டு சகஜமாகவே தொடர்புடையன அல்ல. புரியுதுங்களா? ஒரு தடவை அதை அப்படியே படிச்சு பார்த்துக்கோங்க. ரெண்டாவது விஷயத்தை படிச்சு பார்த்துக்கோங்க. மாயா மலமும் கண்ம மலமும் அது பாட்டுக்குதான் இருந்தது. படிச்சிட்டீங்களா? நீக்க முடியாது, நீக்க முடியாது. பின்னாடி வர சொல்றேன். நீக்கவே முடியாது. சரிங்களா? மாயா மலமும் கண்ம மலமும் உயிரோடு தொடர்போடையே இல்ல. அது பாட்டுக்கு அது இருந்தது, இது பாட்டுக்குதான் இது இருந்தது. இறைவன் தான் என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா அதையும் இதையும் தொடர்பு படுத்துறாரு. ஒரு ஆணும் பெண்ணும் எந்த தொடர்புமே இல்லாமதான் இருந்தாங்க. பிறந்ததுல இருந்து ஒருத்தருக்கு பார்த்திருக்க மாட்டாங்க, செஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனா பெரியவங்க தொடர்பு படுத்தி குடும்பம்ன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்களா? திருமணம் என்கிற சடங்கின் மூலமாக குடும்பம் என்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அது போல பிறவி என்கிற ஒரு விஷயத்தின் மூலமாக இந்த உலகத்தோடு அந்த மாயா கர்ம மலங்களை நம்மோடு கூட்டு வைக்கிறார் இறைவன். திருமணம் என்கிற சடங்கு, இங்க பிறப்பு என்கிற விஷயம். அப்படி புரிஞ்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். சம்பந்தமே இல்லாமல் இருந்த உயிரையும் இந்த மாயா கர்ம மலங்களையும் கூட்டுவிக்கிறது இறைவன் தானே தவிர உயிர் அனாதிகாலம் தொட்டு தொடர்போடு இருந்தது யாரோடனா ஆணவ மலத்தோடு மட்டும்தான். அதனாலதான் அதை என்ன சொல்றாங்க? சகஜ மலம்னு சொல்றாங்க. சகஜ மலம்னு சொல்லுவதற்கான காரணம் வேறு, மூலமலம்னு சொல்லுவதற்கான காரணம் வேறு. ரெண்டு வித்தியாசம் புரியுது இல்லைங்களா? மூலமலம்னு சொல்லுவதற்கான காரணம் என்ன? மற்ற இரண்டு மலங்களும் கூட்டுவிக்கப்படுறதுக்கு இதுதான் மூல காரணமா இருக்கு. இது இருக்கிறதுனாலதான் அது ரெண்டையும் கூட்டுவிக்கிறார். அதனால் இது மூலமலம்னு பேரு வருது. சகஜ மலம்ன்றது அனாதிகாலம் தொட்டு தொடர்போடையே இருக்கிறதுனால இதற்கு சகஜ மலம்ன்றது பேரு. சகஜம்ன்றதை நான் பின்னாடி விளக்கமாவே சொல்லுவேன். மூணாவது விஷயம் எழுதிக்கங்க. ஆணவம் அனாதி பொருள். இது ஏற்கனவே நம்ம பார்த்தது. ஆணவம் அனாதி பொருள். ஒரு கோடு போட்டுக்கங்க. அனாதி பொருள்னா என்ன அர்த்தம்? ஒரு பொருள் அனாதின்னு சொல்றோம். அது அனாதி பொருள்னா என்ன அர்த்தம்? பிறப்பு இறப்பற்றது. உயிரும் அனாதி. அனாதினா யாராலும் படைக்கப்படாதது, எப்போதுமே உள்ளது. எழுதிக்க. எப்போதுமே உள்ளது, யாராலும் படைக்கப்படாதது. அந்த கலை சொற்களை ரொம்ப கவனமா நீங்க நினைவு வச்சு கையாளணும். யாராலும் படைக்கப்படாதது அப்படிங்கிற போது என்ன ஆயிடுச்சு? அது ஒரு காலத்திலும் தோற்றுவிக்கப்படவில்லைன்னு ஆயிடுச்சு. தோற்றுவிக்கப்படாத ஒரு பொருளுக்கு அழிவு உண்டா? அவ்வளவு. அதனாலதான் அதை அனாதின்னு சொல்றோம். தொடக்க. ஆதி அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல் அல்லது தொடக்கம்னு அர்த்தம். ஆதி. அனாதி அப்படின்னா
ஆதி இல்லாதது, தொடக்கம் இல்லாதது. சரிங்களா? அப்படின்னு நினைவு வச்சுக்கணும். இந்த ஒரு சில வார்த்தைகளை வந்து வடமொழியில ஆனா போட்டா எதிர்ப்பதமா வந்துடும் இல்லையா? நியாயம் அநியாயம், கிரமம் அக்கிரமம். அது போல ஆதி அனாதி, அனாதி இது வந்து இலக்கணம். அங்க மட்டும் ஏன் ஆனாவோட நிப்பாட்டினாங்க, இங்க ஏன் அன்னு சேர்க்கிறாங்க? அது வந்து இலக்கணம், அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். அனாதி அப்படின்னா தொடக்கம் இல்லாதது. தொடக்கம் இல்லாதது அப்படின்னா என்ன அர்த்தம்? முடிவு இல்லாதது. தொடக்கமும் முடிவும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அது எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு பொருள். அந்த அனாதின்ற வார்த்தையை ரொம்ப கவனமா நீங்க கையாளணும். சடப்பொருள் அப்படின்னா அறிவில்லாத பொருள் நம்ம சொல்லுவோம். இங்க வந்து இறைவனும் அனாதி, உயிர்களும் அனாதி, பாசமும் அனாதி. ரொம்ப கவனமா இருக்கும். நாலாவது விஷயம், ஆணவம் என்பது சடப்பொருள். ஒரு ஹைஃபன் போட்டு உயிரற்ற பொருள் எழுதி. சடப்பொருள்னா என்ன அர்த்தம்? உயிர் இல்லாததுன்னு அர்த்தம். உங்களுக்கு குழப்பம் வரக்கூடாதுன்றதுக்காக அதையும் சேர்த்தே சொல்லி, ஆணவம் சடப்பொருள், ஒரு ஹைஃபன் போட்டு உயிரற்ற பொருள். இதுக்கு கலை சொல் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அசத்து. அசத்து, அசத்து, தூதான் அசத்து. ஆமா, உயிரற்ற பொருள் ஒரு ஹைஃபன் போட்டு அசத்துன்னு. ஆமா ஆமா, இது வந்து கலை சொல், அசத்துன்னு சொல்லுவாங்க. ஒரு பொருளை இப்ப நீங்க ஒரு புத்தகத்தை படிக்கிறீங்க, டக்குன்னு அசத்துன்னு வருது அப்படின்னா நீங்க அதை எப்படி புரிஞ்சுக்கணும்? சடப்பொருள், உயிரற்ற பொருள் அப்படின்னு நீங்க அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா சித்தாந்த நூல்கள்ல பழைய புத்தகங்கள்லாம் போனீங்கன்னா மேக்சிமம் வந்து கலை சொற்கள் அப்படி அப்படியே தான் பயன்படுத்தி இருப்பாங்க. கலை சொற்கள் எல்லாமே பெரும்பாலும் வடமொழி சொற்களாக தான் நம்ம படிச்சுதான் புரிஞ்சுக்கணும். ஒரு சில புத்தகங்கள்ல கிளாசரி கொடுத்துருப்பாங்க, ஒரு சில இதுல கொடுக்கறது இல்லை. இந்த மாதிரி வகுப்புகள்ல போகும்போது வரும்போது அப்படியே நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கிட்டாங்க. சரிங்களா? அசத்து அப்படின்ற வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம். அடுத்து வந்து அஞ்சாவது எழுத்து. அஞ்சாவது வந்து நாலாவதோட நேரடியா தொடர்பு உள்ளது. எது உயிரற்றதோ அது அறிவற்றது. உயிரற்றதோ அது அறிவற்றது. அதாவது ஆணவம் அறிவற்றதுன்னு சொல்ல வர்றோம், அவ்வளவு. ஆணவம் அறிவு பொருள் அல்ல அப்படின்னு சொல்ல வர்றோம், அவ்வளவு. அறிவற்றது முதல்ல நம்ம சொல்லிட்டோம், ஆணவம் உயிரற்றதுன்னு சொல்லிட்டோம். அப்ப என்ன ஆயிடுச்சு? ஆணவம் அறிவும் அற்றது. எதற்கு உயிர் இல்லையோ அது அறிவும் அற்றது அப்படின்னு ஆயிடுச்சு. இதுக்கு கலை சொல் வந்து என்னன்னா அச்சித்து. அச்சித்து, அது அசித்துன்னு சொல்லுவாங்க. உண்மையில சொல்ல போனோம்னா அச்சித்து தான், சித்து. வடமொழி சொல்லு இது. சித்துன்னா அறிவு, அச்சித்துன்னா அறிவு இல்லாதது, அவ்வளவு. ஏன்னா சித்துன்னு சொல்ற போது நிறைய இடத்துல பிரச்சனை வருது. ஏன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, யாராவது ரொம்ப குட்டையா இருக்கிறாங்க, நம்ம உயரமா வளராம இருக்கா, அவங்களை என்ன சித்து பிறவி. சித்துன்னா என்ன அர்த்தம்? சின்னன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. சித்து அப்படின்னா சிற்று, சிற்று அம்பலம், அதான் சித்தம்பலம் சொல்லுவாங்க. சிற்று அம்பலம்னா சிறிய அம்பலம். அம்பலம்னா கோவில், அம்பலம்னா கோவில். சிற்று அம்பலம் அப்படின்னா சிறிய கோயில், அதான் சித்தம்பலம் பாருங்க. அப்போ அந்த சிறியன்ற ஒரு அர்த்தம் தமிழ்ல இருக்கு. அப்ப அசித்துன்னு வர்ற போது ரொம்ப அதிகமா படிச்சு போறவங்க அங்க குழம்ப ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு இடத்துல போய். அதனாலதான் நான் சொல்லும் போதே தெளிவாவே சொல்லிட்டேன், சித்து அச்சித்து அப்படி சொல்லி நீங்க பழகிக்கோங்க. இங்க ஆணவத்தை அறிவற்ற பொருள்னு சொல்றோம். அதற்கான கலை சொல் என்ன? அச்சித்து அப்படின்றத நினைவு வச்சுக்கோங்க. அச்சித்து ஆச்சுங்களா? இனிமே வந்து அசத்து அச்சித்து அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து அந்த குழப்பம் வரக்கூடாது. கரெக்டா கவனமா. அடுத்த 6. இப்போ இறைவன் ஒருவர்னு பார்த்தோம். உயிர்கள் ஒன்னா பலவா? பல எண்ணிறந்த இன்ஃபினிட்டி எல்லாம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணோம். இன்ஃபினிட்டி எல்லாம் போட்டு டெம்போ எல்லாம் வச்சு கடத்துவாங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபினிட்டி எல்லாம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணோம். மறந்துடாதீங்க, அது உயிர்கள் பல. அப்ப ஆணவம் என்பது ஒன்றா பலவா? நம்ம யோசிச்சிருப்போமா அந்த கேள்விய? பலதான், அதுவும் இன்ஃபினிட்டியா தான் இருக்கும். சரி சரி, உயிர் இன்ஃபினிட்டியா இருக்கு. அப்ப எல்லா உயிர்களையும் வந்து அது பிடிக்குது அப்படிங்கிற போது அது இன்ஃபினிட்டியா தான் இருக்கணும், அதுவும் பலவா தான் இருக்கணும். ஆனா இங்கதான் அவங்க வந்து நம்மளை கொஞ்சம் அதிர்ச்சிக்கு ஆட்படுத்துறாங்க சித்தாந்தம் சொல்ல வர்றவங்க.
ஆணவம் என்பது பொருளால் ஒன்று. என்னங்க அது? பொருளால் ஒன்று. ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. இறைவன் எப்படி ஒன்னே ஒண்ணோ ஒரே ஒருத்தரோ, அது அவர் அறிவு பொருள்ன்றதுனால ஒருத்தர்னு சொல்றோம். இது அந்த பொருள் அறிவில்லாத பொருள்ன்றதுனால ஒண்ணுன்னு நம்ம சொல்றோம். அது ஒருவர்னு சொல்றோம், இங்க ஒண்ணுன்னு சொல்றோம் அறிவில்லாத பொருள்ன்றதுனால. கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு இடர்பாடா இருக்குது இல்லைங்களா? புரிஞ்சுக்க சிரமமா இருக்கு. அதுதான் இந்த இடத்துல வரும்போது ஒரு சின்ன நெருடல் வருது நம்மளுக்கு. என்னது? இறைவன் ஒருத்தர், அதை ஒத்துக்க முடியுது. ஏன்னா அவர் நம்மளை படைக்கவும் இல்லை, நம்ம அவரை படைக்கவும் இல்லை, ஒண்ணுல அவர் பாட்டுக்கு அங்க இருக்காரு. சரி, ரைட். உயிர் பலன்னு சொல்லிட்டோம், அதையும் ஓரளவுக்கு ஒத்துக்க முடியுது நம்மளால. ஏன்னா இத்தனை பேர் இருக்கிறோம், போறோம் வர்றோம், ஓரளவுக்கு ஒத்துக்க முடியுது. இந்த ஆணவம் ஒண்ணுன்ற போது இப்ப எல்லா உயிர்களோடையும் ஆணவம் இருக்குதுன்னு சொல்றோம். இது ஒன்னே ஒண்ணு இருக்குது அப்படின்னா இதை எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும்? சித்தாந்தத்துல இதை எப்படி விளக்குறாங்க அப்படின்னா, ஆணவம் பொருளால் ஒன்றாயினும் அனந்த சக்திகளை உடையது. அனந்த அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அனந்த கிடையாது, அனந்த. அனந்த இல்ல இல்ல பாருங்க எப்படின்னு சொல்றேன். அனந்த அப்படின்னா எண்ணில் அடங்காத. அனந்த அப்படின்னா எண்ணில் அடங்காத. ஆணவ மலத்தின் ஆற்றல் அனந்தமானது, எண்ணில் அடங்காதது அப்படின்னு சொல்றோம். இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கோங்க? சூரியன் எத்தனை இருக்கு? பொருளால் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, சூரியன். சரி, சூரியன் அறிவு பொருளா சடப்பொருளா? ஜடப்பொருள். ஒருத்தர் சடப்பொருள்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பதில்? சடப்பொருள். சரி, வேற ஏதாவது பதில் இருக்கா? சடப்பொருள்ன்றதை எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? அது இருக்கு, அது இருக்குதா இல்லையான்றத பத்தி இப்ப நம்ம பேசணும். அது அறிவு பொருளா சடப்பொருளான்றது என்னுடைய, அதாவது அறிவுள்ள பொருளா அறிவில்லாத பொருளான்றது ஜடப்பொருள். ஜடப்பொருள். சரி, ஜடப்பொருள். இங்க நேர்ல இருக்கிறவங்க ஏன்னா சூரிய பகவான் சொல்றோம், அப்படி நம்ம அந்த கான்செப்ட்ல பார்க்கும்போது கொஞ்சம் குழப்பம் வருது, யோசிக்க வருது. சித்தாந்தத்தை பொறுத்தவரை சூரியன் சடப்பொருள். எப்படிங்க சொல்றீங்க அப்படின்னா, சூரியனை எதனால ஆக்கி கொடுத்திருக்கிறாரு கடவுள் நம்மளுக்கு? சரி, அக்னினால ஆக்கியிருக்காரு. அந்த அக்னி எதனால ஆகிருக்கு? தனு கரண புவன போகங்களை எதிலிருந்து எடுத்து படைத்தார்னு நம்ம படிச்சிருக்கோம். பஞ்சபூதத்தில். மாயான்ற மூலப்பொருள்ல இருந்து எடுத்து படைத்தார். மாயை என்கிற மலத்தில் இருந்து தனு கரண புவன போகத்தை படைத்தார் அப்படின்னு நம்ம சொல்றோம். இங்க புவனம் என்பது இந்த பிசிக்கல் யூனிவர்ஸ் தான் குறிக்குது. கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த பிரபஞ்சம் இருக்குது இல்லைங்களா, இதைதான் குறிக்குது. அப்போ மாயை என்பது அறிவு பொருளா சடப்பொருள்? மாயை அறிவு பொருளா சடப்பொருளா? ஒருத்தர் சடப்பொருள்னு சொல்லிட்டாங்க. சடப்பொருள் சந்தேகமே வேண்டாம். இருக்கிற 5ல 2 தான் அறிவு பொருள். கடவுள் உயிர்கள், கடவுள் உயிர்கள், இது 2 தான் அறிவு பொருள், மற்ற 3மே சடப்பொருள். அப்ப மாயையிலிருந்து படைக்கப்பட்டதுனால சூரியன், இந்த பிசிக்கல் யூனிவர்ஸே மாயையிலிருந்து தான் படைச்சிருக்கிறாரு. அப்ப சூரியன் அறிவு பொருளா சடப்பொருள்? ஜடப்பொருள். சந்தேகமே வேண்டாம், யோசிக்கவே வேண்டாம். சடப்பொருள். சூரியன் எப்படி சடப்பொருளோ அதே போல ஆணவமும் சடப்பொருள். இப்ப கனெக்ட் பண்றோம், நம்ம சூரியனையும் ஆணவத்தையும் கனெக்ட் பண்றோம். சூரியன் எப்படி சடப்பொருளோ அதே போல ஆணவமும் சடப்பொருள். சரி, இப்போ சூரியனுடைய தாக்கத்திற்கு நாம எல்லோருமே ஆட்படுறோமா? எல்லோருமே ஆட்படுறோமா? அது பொருளால் ஒன்றாக இருந்தாலும் எல்லோர் மீதும் தாக்கத்தை உண்டாக்குது இல்ல? எல்லார் மீதும் ஒரே மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துதா? நான் எல்லாரும் சொல்றது நம்ம மனிதர்களை மட்டும் சொல்லல, உயிரினங்கள் அனைத்தும், செடி கொடி ஓர் அறிவுல இருந்து 6 அறிவு வரைக்கும் சொல்றேன். எல்லா உயிர்களின் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. சரி, ஒத்துக்கிறீங்களா எல்லாரும்? சரி, எல்லா உயிர்களின் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னா எல்லா உயிர்கள் மீதும் ஒரே மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துதா, வெவ்வேறு மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துதா? கட்டாயமா வெவ்வேறு விதமா தாக்கத்தை ஏற்படுத்துது. சில பேர் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வெயில்ல ஜாலியா நிப்பாங்க. சில பேர்லாம் 10 நிமிஷம் வெயில்ல நின்றுட்டு வந்தாங்கன்னா தோல் வெடிக்குதும்பாங்க, அரிக்குதும்பாங்க, கொப்புளிச்சிருச்சும்பாங்க.
என்னென்னமோ சொல்லுவாங்க. மனிதர்களாகிய நம்மளுக்குள்ளேயே இத்தனை வேறுபட்ட விதமாக அதனுடைய தாக்கம் வேலை செய்யுது. ஆமாவா? சரி, அடுத்து செடி கொடிகள் மேல படுதுன்னு வைங்க. அது என்ன செய்யுது? தனக்கான உணவை தயாரிச்சுக்குது. போட்டோசிந்தசிஸ். தமிழ்ல என்ன சொல்லு? நல்லது. சோ போட்டோசிந்தசிஸ் மூலமா, போட்டோசிந்தசிஸ்னா எல்லாருக்கும் புரியுது இல்லைங்களா? போட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிறது சூரிய ஒளியின் மூலமாக செடி தனக்கான உணவை தயாரித்துக் கொள்ளும் அந்த நடைமுறைக்கு பேரு, செய்முறைக்கு பேரு. நாம வெயில்ல போய் நின்னா போட்டோசிந்தசிஸ் மூலமா உணவா தயாரிச்சுக்கிறோம், வெப்பத்தை பெற்றுக்கிறோம், வைட்டமின் டி பெற்றுக்கிறோம், வேற என்னென்ன விஷயங்களை, கிருமிகள் எதுவும் இருந்ததுன்னா அதெல்லாம் அழியப்படுது. அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. சூரியன் பொருளால் ஒன்று, ஆணவம் பொருளால் ஒன்று. சூரியன் சடப்பொருள், ஆணவம் சடப்பொருள். சூரியன் எப்படி எல்லா உயிர்களின் மீதும் தனது தாக்கத்தை ஏற்படுத்துகிறதோ, எப்படி எல்லா உயிர்களின் மீதும் ஒவ்வொரு உயிரின் மீதும் தனிப்பட்ட முறையில அதற்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு விதத்துல தாக்கத்தை ஏற்படுத்துகிறதோ, அதே போல ஆணவ மலமும் ஒவ்வொரு உயிரின் மீதும் தனது தாக்கத்தை ஒவ்வொரு விதமாக அதன் தன்மைக்கு ஏற்ப உண்டாக்குது. புரியுதுங்களா? இப்ப நான் வெயில்ல நின்னேன்னா 2 மணி நேரம் கூட வெயில்ல நிற்பேன். ஆனா குளிர் போய் நிக்க சொன்னேன்னா 10 நிமிஷத்துல வட வட வட. ஒரு சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2 நிமிஷம் கூட வெயில்ல நிக்க மாட்டாங்க, சுருக்குவாங்க. ஆனா எப்பேற்பட்ட குளிரையும் தாங்குவாங்க. ஒவ்வொருத்தருடைய உடலின் தன்மை ஒவ்வொரு மாதிரி. இப்ப ஓரளவுக்கு ஆணவத்தையும் சூரியனையும் அப்படியே அந்த தொடர்பு படுத்தி அந்த புரிஞ்சுக்க முடியுது அந்த உதாரணத்தை. ஆணவம் பொருளால் ஒன்று. நல்லா நினைவு வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். பொருளால் ஒன்று, ஆனால் அனந்த சக்திகளை உடையது. அனந்தனா நான் வேணும்னே தான் சொல்றேன், எண்ணிலடங்காத சக்திகளை உடையது. அந்த எண்ணிலடங்காத சக்திகளின் மூலமாக அது நம் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும். சரிங்களா? எல்லா உயிரின் மீதும் ஆணவ மலம் பொருளால் ஒன்றானாலும் எல்லா உயிர்களின் மீதும் ஒரே மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துதா? கிடையாது. அதன் தன்மைக்கு ஏற்ப. இதையும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அதன் தன்மைக்கு ஏற்ப. அடுத்து வந்து கண்ம மலத்தை பத்தி பேசும்போது ஒவ்வொரு உயிரும் அதன் தன்மைக்கு ஏற்பன்ற வார்த்தையை திரும்ப நாம பயன்படுத்துவோம். அதனாலதான் அழுத்தி சொல்றேன். அதன் தன்மைக்கு ஏற்ப தனது தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்ப சூரியனையும் ஆணவத்தையும் ஓரளவுக்கு கனெக்ட் பண்ண முடியுதா? நம்மளால புரிஞ்சுக்க முடியுதுங்களா? இப்ப எழுதிக்கோங்க. ஆணவம் ஆறாவது வந்து எல்லாருமே. ஆணவம் என்பது பொருளால் ஒன்று. ஆயினும் இது அனந்த பிராக்கெட்ல எண்ணிலடங்காத அல்லது எண்ணற்ற சக்திகளை உடையது. ஆணவம் என்பது பொருளால் ஒன்று, ஆனால் இது அளவற்ற பிராக்கெட்ல எண்ணிலடங்காத எண்ணற்ற சக்திகளை உடையது. சரிங்களா? புரியுதுங்களா? ஒன்னும் சந்தேகம் இல்லையா? பொருளால் ஒன்றுன்றதுல இங்க சந்தேகம் வரல இல்லைங்களா? சரி, உதாரணம் போட்டுக்கோங்க. சூரியன் ஒன்றே ஆயினும் அல்லது சூரியன் பொருளால் ஒன்றே ஆயினும் அதன் கதிர்கள் ஒவ்வொரு இடத்தில் படும்போதும் ஒவ்வொரு விதமாக செயல்படுகிறது. தண்ணீர் என்ற உதாரணத்தில் எழுதிட்டீங்களா? தண்ணீர் என்ற உதாரணத்திலேயே எழுதிக்க முடியும். பனிக்கட்டியாக இருக்கும்போது அதை உருக்குது, நீராக இருக்கும்போது ஆவியாகுது. மெழுகுல பட்டுச்சுன்னா உருக்குது, கல்லுல பட்டா கொதிக்குது. ஒன்னொன்னுல படும்போதும் ஒவ்வொரு விதமா. அதே போல மனிதர்களாகிய நமக்கும் ஒவ்வொருத்தர் மேல படும்போதும் ஒவ்வொரு விதமா இருக்கு. சரி, செடிகள் மீது படும்போது ஒளிச்சேர்க்கை, போட்டோசிந்தசிஸ், ஒளிச்சேர்க்கை. செடிகளின் மீது படும்போது
அடுத்து அப்படி தொடர்ந்து தொடர்ந்து செடிகளின் மீது படும்போது அவற்றிற்கான உணவை தயாரித்துக் கொள்ள உதவுகிறது. செடிகளின் மீது படும்போது அவற்றிற்கான உணவை தயாரித்துக் கொள்ள உதவுகிறது. நம் மீது படும்போது விட்டமின் டி-ஐ தயாரித்துக் கொள்ள உதவுகிறது. இப்போ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி சொல்ல போறோம். கொஞ்சம் கவனமா கேளுங்க. வெளிச்சம்னு ஒண்ணு இருக்கா? வெளிச்சம்னு ஒண்ணு இருக்குல்ல, ஆப்வியஸ் தெரியுது, நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கு, வெளிச்சம் இருக்கு தெரியும். இருள்னு ஒண்ணு இருக்கா? இருட்டுன்னு ஒண்ணு இருக்கா? இருக்கு. இருக்கா இல்லையா? அதாவது நான் கேட்கிற கேள்வியை கொஞ்சம் கவனமா புரிஞ்சுக்கங்க. நல்லா குழப்பிய கேள்வி கேட்கிறேன். இருள்னு ஒண்ணு இருக்கா அல்லது ஒளியின் இன்மை, அதாவது ஆப்சன்ஸ் ஆஃப் லைட், அதுதான் இருக்கா அல்லது இருட்டுன்னே ஒண்ணு இருக்கா? ஒளியின்மை. உறுதியா பதில் சொல்ல முடியல. இருட்டுன்னு ஒண்ணு இருக்கான்னு கேட்டப்ப இருக்குன்னு சொல்ல முடிஞ்சது. இப்போ கொஞ்சம் குழப்பி விட்ட உடனே ஆப்சன்ஸ் ஆஃப் லைட் தான் டார்க்னஸ், அதாவது ஒளி இன்மை தான் இருளா அல்லது இருட்டுன்னே ஒண்ணு இருக்கா? ஒளி இன்மை தான் இருக்கு. வேற ஏதாவது பதில்? வேற யாராவது? absence of brightness தான் இருளா இருக்கும். ஓகே, absence of light தான் வந்து இருள்னு அவங்க ஒருத்தவங்க சொல்றாங்க. நீங்க சொல்றது அருள்னு வந்தா ஒளின்னு ஒண்ணு இருந்தா அதுக்கு எதிர்த்தன்மை ஒண்ணு இருக்கணும்ல, இருள், அப்படி நீங்க வரீங்க. சரி, அதுவும் வச்சு வேற ஏதாவது பதில்? அப்ப நீங்க சொல்றது ஆப்சன்ஸ் ஆஃப் லைட் தான் வந்து இருக்குன்னு தனியா இல்லைன்னு கண்டிப்பா இருக்குன்னு ஒண்ணு இருக்கு. இருக்குன்னு ஒண்ணு சார், இருக்குன்னு ஒண்ணு இருக்கு சார். நல்லது நல்லது, இருக்குன்னு ஒண்ணு இருக்கு. ஏன்னா பிரபஞ்சம் முழுவதும் ஃபுல்லா இருட்டு தானே. அதை எப்படி நிறுவுறாங்க அப்படின்னு அது ஒரு பெரிய ப்ராசஸ். சிவஞான மாபாடியத்துல அவர் நிறுவுறாரு. சிவஞானம் நம்ம ஆளுங்க வந்து எதையுமே சும்மா அப்படி சொல்லிட்டு போயிட மாட்டாங்க. நம்ம அந்த இதுக்கு உள்ளெல்லாம் அப்ப போகல, ரொம்ப இயல்பாகவே நம்ம பார்ப்போம். இப்ப இந்த அறையில எல்லா கதவையும் மூடிடுறோம், அந்த வெளிச்சத்தை விளக்குகளை எல்லாம் வந்து நம்ம அணைச்சிடும். இப்போ இங்க வந்து இருட்டு இருக்கு, ஒளிய விளக்கு எதுவுமே எரியல, கதவு எல்லாமே எல்லாத்தையுமே அடைச்சுதான் இருக்கு. நம்ம உள்ள வர்றோம், இப்ப இருட்டு தானே இருக்கு இந்த அறைக்குள்ள. இப்பதான் நம்ம நுழையிறோம் முதல்ல அந்த அறைக்குள்ள. 10,000 வருஷமா பூட்டி இருக்கு இந்த அறை, இருட்டு தான் இருக்கு. இப்ப உள்ள நுழையிறோம், நுழைஞ்ச உடனே ஒரு விளக்கை ஏற்றும். இருட்டுங்க தானே இருந்துச்சு, இப்ப அந்த ஒரு லைட்டை போட்டா அல்லது ஒரு விளக்கை ஏற்றுறோம். இப்போ அந்த இருட்டு எங்க போச்சு? இப்ப வெளிச்சம் வந்துருச்சா? வெளிச்சம் வந்துருச்சு. இப்ப வெளிச்சம் வந்த உடனே அந்த இருட்டு எங்க போச்சு? எங்க போச்சு? அங்கேயே தான் இருக்கு. என்னாச்சு? மறைக்கப்பட்டுருச்சுன்றீங்க. சரி, அதாவது நீங்க 90% பக்கத்துல வந்துட்டீங்க, 90 விழுக்காடு பக்கத்துல வந்துட்டீங்க. கரெக்டா, சரியான பதில் தான், பக்கத்துல வந்துட்டீங்க. வேற யாராவது? இருட்டு இருந்தது, விளக்கு போட்டோம், அங்க இருந்த இருட்டு எல்லா கதவெல்லாம் மூடிதான் இருக்கு. அப்ப எங்க போச்சு அந்த இருட்டு? என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இருட்டு இருக்கு, அதன் வலிமை கெட்டு போய் இருக்கு. கலை சொல்லாக சொல்லும் போது, முறையாக சொல்லும் போது நீங்க என்ன சொன்னீங்க? மறைக்கப்பட்டிருக்கு. அதுவும் சரியான பதில் தான். ஆனா இது மிகச் சரியான பதில்னா, இருளின் வலிமை கெட்டு போய் அடங்கி இருக்கு. அதனுடைய வலி, அதாவது இருளின் தன்மை என்ன? மறைக்கக்கூடியது. அதன் வலிமை கெட்டு போச்சுங்க, அதோட ஸ்ட்ரென்த் கெட்டு போச்சுங்க. வலிமை கெட்டு போச்சுன்றதோட ஸ்ட்ரென்த் கெட்டு போச்சுன்னா தமிழ்ல சொன்னா ஈஸியா புரியும். அதோட வலிமை கெட்டு போச்சு, மறைக்கக்கூடிய தன்மை கெட்டு போனது, அடங்கி இருக்கு. அங்கேயே தான் இருக்கு, அது எங்கேயும் போகவும் இல்லை, எங்கேயும் வரவும் இல்லை, அங்கேயே தான் இருக்கு.
விளக்கை போட்டவுடன் இருளின் வலிமை கெட்டு போனது, குன்றி போனது. ஒளி எவ்வளவுக்கு எவ்வளவு பிரகாசமா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு இருளின் வலிமை கெடும். சரிங்களா? பிரகாசமான விளக்கை போட்டோம்னா இருட்டு சுத்தமா இருக்காது. அந்த ஒளியின் அளவை குறைக்க 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 என்ன ஆகும்? இருளின் வலிமை கூடிக்கிட்டே போகுது. புரியுதுங்களா? அதுக்கு இது மறுதலை. மறுதலைன்னா என்ன? ஆப்போசிட். இதை அது நல்லிஃபை பண்ணும். புரியுதுங்களா உங்களுக்கு? இத வேற ஒரு இடத்துல நம்ம சொல்லுவோம். அதனாலதான் இதை ரொம்ப அழுத்தமா புரிஞ்சுக்கோங்க. இருட்டு என்று ஒரு பொருள் அழிக்க முடியாத. அதை யூ cannot destroy darkness. You cannot destroy darkness. நீங்க இருட்டை அழிக்கவே முடியாது. ஆனால் அதை என்ன செய்ய முடியும்? அதன் ஒடுக்க முடியும். அழகான வார்த்தை. ஒடுங்கி போக செய்ய முடியும். அதன் வலிமை குன்றி போக செய்ய முடியும். அது அடங்கி போக செய்ய முடியும். புரியுதுங்களா உங்களுக்கு? நல்லா புரிஞ்சிருச்சுங்களா? ஒளின்னு ஒண்ணு நீங்க சொன்னது ரொம்ப அழகானது. ஒளின்னு ஒண்ணு இருக்குன்னா இருட்டு ஒண்ணு இருக்கணும்ல, மறுதலை இருக்கணும்ல. எல்லாத்துக்குமே மறுதலை உண்டு இல்ல? அப்ப இது இருக்கணுமே. ஆனா இவங்க இப்படி நிறுவுறாங்க. இதை மறுக்க முடியுமா யாராவது? இருட்டு எங்கேயும் போகவும் இல்லை, வரவும் இல்லை. அங்கேயேதான் இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. அதன் வலிமையின் அளவுதான் மாறுபடுது. எதை பொறுத்து மாறுபடுது? ஒளியின் அளவை பொறுத்து. எழுதிக்கங்க. அதே அதே கண்டினியூ. அதனுடைய தொடர்ச்சி ஏற்கனவே எழுதுனதுடைய தொடர்ச்சி. இருளின் மீது, அதாவது ஒன்றொன்றின் மீது படும்போது ஒவ்வொரு விதமா வேலை செய்யுதுன்னு சொன்னோம்னா, மனிதர்கள் மீது படும்போது விட்டமின் டி. இருளின் மீது படும்போது அதன் வலிமையை குன்ற செய்கிறது. சூரியன் ஒன்றுதான். எழுதி முடிக்கணும்னா சொல்லுங்க, நான் நிப்பாட்டிய சொல்றேன். சரி இல்ல இது என்னன்னா நான் சொல்ல வந்தது, சூரியன் ஒன்னே ஒண்ணுதான்.